நம்ம வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு தொகையில் ஒன்று அரைக்கலாம். அது இஞ்சியில் வச்சு செய்யலாம். இன்றைக்கி நான் ஒரு 100 கிராம் இஞ்சி வாங்கி சுத்தமாக அலம்பிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே வந்து ஒரு எலுமிச்சங்காய், சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி, ஒரு 5 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். வேணுன்றவங்க கருப்பு உளுந்து கூட வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதெல்லாம் வறுத்துக்கலாம். முதல்ல வந்து அடுப்பை பற்ற வச்சு வானல் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். அது கூட இந்த வெள்ளை உளுந்து முதல்ல நம்ம சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பட்டுடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். வரமிளகா, நல்ல மிளகா நல்லா பெருசு பெருசாக இருக்குது. அதனால் நம்ம ஒரு 5 மிளகா மட்டும் போட்டுக்கலாம். எடுத்து மிளகாயும் இப்போ எடுத்துடலாம். ரொம்ப கருக விடாதீங்க, எடுத்துடலாம். இது கூடவே இந்த எண்ணெயில் இந்த புளியும் சின்ன சின்னதாக ஆக்கி இந்த புளியும் ஒரு வறுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு இந்த பச்சை புளி வாசனை வராது. புளியும் அந்த எண்ணெயில் போட்டு ஒரு வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு கொஞ்சம் கூடுதலாக தான் எண்ணெய் செலவாகும் இதுக்கு. போட்டு இந்த இஞ்சியை நல்லா துவலை வதக்கிக்கலாம். வெறுமனே இந்த 4 பொருளை மட்டும் நம்ம வச்சு அரைச்சோமா துவையனுடைய அளவு கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு அதிகமாக துவையல் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க இது கூட கொஞ்சம் தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் வச்சுக்கலாம், கொஞ்சம் புதினா வச்சுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லியும் வச்சுக்கலாம். அதெல்லாம் இல்லாத வெறும் இஞ்சி துவையல் ராவானா இது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்தி அதிகரிக்கும். ஒரு இஞ்சி நல்லா வதங்கிடுதுங்க. நல்லா கமகமன்னு வாசனை வருது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் 1 by 1 போட்டு நம்ம அரைக்கணும். அரைச்சிட்டு எப்படி தாளிக்கிறதுன்றதை காமிக்கிறேன். முதல்ல நம்ம காஞ்ச மிளகா, அது கூடவே புளி, தேவையான உப்பு போட்டு முதல்ல அரைச்சிக்கலாம். தண்ணி போடாத முதல்ல அரைச்சிக்கிட்டு அப்புறம் இஞ்சி சேர்த்து கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா, உப்பு போட்டு முதல்ல கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ அது கூட இஞ்சியும் சேர்த்தாச்சு. இதை சேர்த்து இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு இது தண்ணி போடாத ஒரு இது மாதிரி ஓட்டி விட்டுட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கணும். ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. செம்ம டேஸ்ட்டு, செம்ம வாசனை. இப்போ வானல் வச்சு மறுபடியும் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். இது வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இது எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து வெறும் கடுகு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த தொகையில் எடுத்து நம்ம இது கூட சேர்த்துக்கணும். மிக்சிலேருந்து எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டுங்க. கொஞ்சம் தண்ணி போட்டு கழுவி ஊற்றிருங்க. இது ஒரு 2 வதங்கட்டும். அவ்வளோதான். சூப்பரான ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச இஞ்சி துவையல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வெளியிலே வச்சு சாப்பிட்டா கூட நம்ம ஒரு வாரத்துக்கு சாப்பிட்லாம். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான பொருள். இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கிண்ணத்தில் மாற்றிட்டு சூப்பராக வதங்கிடுது பாருங்கள். நம்ம சேர்த்த தண்ணி எங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். இதோட கலந்துட்டு பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். ஒரு சிம்மில் வச்சு வதக்கணுமா நல்லாயிருக்கும். இது ரொம்ப நல்லதுங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இஞ்சி துவையல் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.